வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆர்ஆர்பி 2006ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இதே போன்ற கேள்விகள் பல சமயங்கள்ல பல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு சம்ம தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த சம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையை 14 மாணவர்களுக்கு இடையே பகிர்ந்து கொடுத்தால் அதே தொகையை 18 மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது கிடைக்கும் தொகையை விட ஒவ்வொரு மாணவனுக்கும் ரூபாய் 80 கூடுதலாக கிடைக்கும் எனில் அந்த தொகை எவ்வளவு? இதுதான் அந்த கேள்வி. இதில் இருக்கிற ஒரே க்ளூ அது 80 ரூபா டிஃப்ரென்ஸ். அதாவது ஒரு தொகையை 14 மாணவர்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மாணவனுக்கு ஒரு தொகை கிடைக்கும் இல்லையா? அதே போல் அதே தொகையை 18 மாணவர்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது ஒரு மாணவனுக்கு ஒரு தொகை கிடைக்கும். ஆக இந்த 14 பேருக்கு பிரித்து கொடுக்கும்போது ஒரு மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தொகையும் 18 மாணவர்களுக்கு அதே தொகையை பிரித்து கொடுக்கும்போது ஒரு மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாய். இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஆக இதை வச்சு நாம் அந்த தொகையை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட்டுங்களா? சரி, இப்போ அந்த தொகையை வந்து நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தொகை ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். அப்போ அந்த எக்ஸுன்ற ஒரு தொகையை வந்து 14 பேருக்கு பிரித்து தராங்க. அப்போ எக்ஸ் டிவைடட் பை 14. ரைட்டுங்களா? இப்போ இந்த மாதிரி எழுதும்போது ஒரு மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து கிடைக்கும். இப்போ இந்த தொகை டிவைடட் பை 14 போட்டுட்டிங்கன்னா ஒரு மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய தொகை கிடைச்சிடும். ரைட்டுங்களா? அதே போல் அதே தொகையை தான் திருப்பி பிரிக்கிறாங்க. என்னென்னா 18 பேருக்கு பிரிக்கிறாங்க. அப்போ மைனஸ். ரைட்டுங்களா? அப்போ 18 மாணவர்களுக்கு பிரித்தா ஒரு தொகை கிடைக்கும் இல்லையா? அதனால் இந்த தொகையிலேருந்து இந்த தொகையை கழிச்சா 80. இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த க்ளூவில் இருக்குது. 80 ரூபா கூடுதல். அதாவது இதுலேருந்து இதை கழிச்சா 80 ரூபா அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரி, இப்போ இதை பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் 14க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வருது? எல்சிஎம்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நான் போட்டு காட்டுறேன். லீஸ்ட் காமன் மல்டிபிள். ரைட்டுங்களா? அப்போ 14க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுத்தால் இந்த லெஃப்டில் வர்றது எப்போவுமே ப்ரைம் நம்பரில் வரணும். இது ரெண்டுமே ரெட்டை நம்பராக இருக்கிறதுனால, ஈவன் நம்பர்ஸாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்து போட்டிருக்கேன். அப்போ 7 2s are 14. ரைட்டுங்களா? அதே போல் 9 2s are 18. இதுவும் இதுக்கு மேலே இதுக்கு கட் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? அப்போது இது 2 இன்ட்டு இந்த சைடில் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கணும். 2 இன்ட்டு 7 இன்ட்டு 9 126. ரைட்டுங்களா? 7 2 14. 14 இன்ட்டு 9 126. இது எல்சிஎம் எடுத்தால் 126 கிடைக்குது. அப்போ 126. இந்த 126ல் இந்த 14 எத்தனை தடவை போகுது? 9 டைம்ஸ் போகுது. அப்போது மேலே இப்போ இந்த 14 இந்த 126ல் 9 தடவை போகுது இல்லையா? அப்போ அந்த 9 இன்ட்டு எக்ஸு 9 இன்ட்டு எக்ஸு இந்த மைனஸ் சைனை வந்து அப்படியே போட்டுடணும். இந்த 18 இந்த 126ல் எத்தனை தடவை போகுது? இந்த 18 இந்த 126ல் 7 தடவை போகுது. அதே போல் 7 இன்ட்டு எக்ஸ். ரைட்டுங்களா? இந்த 14 இந்த 126ல் 9 தடவை போகுது. அதனால் இந்த 9ஐ இந்த எக்ஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 9 இன்ட்டு எக்ஸ். இந்த மைனஸ் சைனை அப்படியே போட்டுட்டேன். இந்த 18 இந்த 126ல் 7 டைம்ஸ் போகுது. அதனால் 7 இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 80. சரி, 9 இன்ட்டு எக்ஸு 9x, 7 இன்ட்டு எக்ஸு 7x. அப்போ 9x மைனஸ் 7x எவ்வளோ ஆச்சு? 2x. 2x டிவைடட் பை 126 ஈக்குவல் டு 80. ஓகேங்களா? அப்போ இந்த 2வையும் இந்த 126ஐயும் நாம் கட் பண்ணலாம். 63. ஓகே, இப்போ எக்ஸு நமக்கு தனியாக வச்சுட்டு இந்த 63 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 80 இன்ட்டு 63. ரைட்டுங்களா? இப்போ இந்த கணக்கு 3 24. இந்த 0 ஆசிட்டிஸ் அப்படியே இந்த கடைசியில் இருக்கிற 0 அப்படியே போட்டுடலாம். 3 24, மீதி 2, 8 6 8 48, ஒரு 2 சேர்த்தோம்னா 50.
5040 என்பது அந்த தொகை எக்ஸ்ன்றதானே அந்த தொகையை வச்சுருக்கோம். தொகை ஈக்குவல் டு எக்ஸ். அப்போது எக்ஸை நாம் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் என்ன ஆகுது? அந்த தொகை 5040 என்பது நமக்கு விடையாக கிடைச்சிருக்கு. இவ்வளோதான், சிம்பிள். நாம் கணக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா, ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு கணக்கு கொடுத்தா அந்த கணக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். அந்த கணக்கில் கொடுக்கப்பட்ட டேட்டாஸ் எல்லாம் தனியாக எடுத்து எழுதணும். இது ஒரு பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் அந்த மாதிரி எழுதலாம். அதுக்கப்புறம் அதை ஸ்டேட்மெண்ட்டாக, அந்த கணக்கை நாம் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். இதுதான் அந்த கணக்குக்கான மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ரைட்டுங்களா? இதை எழுதிட்டு ஜஸ்ட் அப்படியே சால்வ் பண்ணலாம். இதுதான். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பை எழுத தெரியணும். எப்போவுமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் அவங்க டெக்ஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனாக நாம் இந்த மாதிரி எழுத தெரிஞ்சிட்டாலே அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் ஒன்றா ஏறுமே தவிர மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் சால்வ் பண்ணி முடிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.